அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய அறிவுரை அதை கேட்காமல் தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய சில கிரக அமைப்புள்ள ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே 1000 பேர்கிட்ட நம்ம போயிட்டு அட்வைஸ் கேட்கலாம். ஆனா முடிவு சொந்த முடிவா இருக்கணும். அப்போ தன்னுடைய சொந்த முடிவுல மட்டுமே செயல்பட்டு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஜாதக கிரக நிலைகள் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய அறிவுரையை கேட்க மாட்டார்கள், வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய சுய அறிவு, தன்னுடைய அனுபவம், தன்னுடைய முடிவு, இதை மட்டுமே நம்பி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யார் என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தா இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, லக்னம் பலம் பெறுவது அப்படின்னா லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நல்ல நிலையில இருக்கணும். உதாரணமா காலப்புருஷ லக்னம், மேச லக்னம் இல்லைங்களா? அந்த மேச லக்னத்துல ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மேச லக்னத்துல அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை 1 பாதம் இருக்கு. இப்போ அத கிருத்திகை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமையுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிருத்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். இப்ப அந்த சூரியன் உச்சமாவோ அல்லது ஆட்சியாவோ அல்லது கேந்திர திரிகோணங்கள்ல ஓரளவு பலமா இருந்துட்டால் இப்ப அந்த லக்ன புள்ளி லக்னம் பலமான மாதிரி ஆச்சு. அடுத்ததான் மேச லக்னம்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ லக்னாதிபதி செவ்வாய், அவரும் பலமாகணும். அப்போ லக்னம் என்ற நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் பலமானால் லக்னம் பலமான மாதிரி. இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி பலமானாலே அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய அறிவுரையை கேட்கிறதை விட, கேட்டாலுமே அதுபடி செயல்பட மாட்டாங்க. தன்னுடைய முடிவு, தன்னுடைய செயல்படிதான் இவங்க செய்வாங்க, தன்னுடைய அறிவை நம்பி. இப்போ லக்னாதிபதி பாத்தீங்கன்னா 1, 5, 9, 10 இந்த பாவகங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அல்லது உச்சமாக கூடியவங்க அல்லது ஆட்சியாக கூடியவங்க இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும்னா, இவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ட் அப்படின்றது இவங்க பிறவியில இருந்தே இவங்க கிட்ட இருக்கும், கூடவே பிறந்த மாதிரி. தன்னுடைய அறிவை மட்டும்தான் அதிகமா நம்புவாங்க. அடுத்தவங்க கிட்ட எவ்வளவுதான் ஒரு அறிவுரை கேட்டாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் சரி, சூரியன் பலமாகணும். அப்பதான் தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணி தனிச்சு நின்று வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சூரியன் பலமானவங்க எல்லாருமே அடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க விரும்ப மாட்டார்கள். சூரியன் பலமானவங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எந்த ஒரு உறவு முறைகளா இருந்தாலும் சரி, சூரியன் பலமா இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், தன்னம்பிக்கைன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சூரியன் 1, 10ஆம் பாவகங்கள்ல இருந்தாலும் அல்லது ஆட்சி உச்சமா இருந்தாலும் பலமானதுதான். லக்னத்தோட பலமா சம்பந்தப்பட்டார் அப்படின்னா அவங்க எல்லாம் எனக்கு நான் தான் குரு, எனக்கு நான் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அடுத்தவங்க சொல்றத காதுல கேட்கலாம், ஆனா செயல்கள்ல செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த சூரியன் பலமானவங்களும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன் ஒரு ஜாதகத்துல
ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா ஒரு அறிவு கிரகம், எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு நுண்ணறிவு உள்ள ஒரு கிரகம். இப்போ ஒரு ஜாதகத்துல புதன் மிதுனம் அல்லது கன்னியில, அப்படி இல்லைன்னா லக்னம் அல்லது லக்னத்துக்கு 3ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு ஜாதகத்துல புதன், இவங்க அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டுக்குவாங்க. ஆனா ஃபைனல் முடிவு, இறுதி முடிவு அப்படின்றது இவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதைத்தான் செய்வார்கள். யாரு? புதன் பலமானவங்க எல்லாருமே. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல கேது, இப்போ இந்த லக்னம் லக்னாதிபதி எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, இவங்களுக்கு எல்லாம் இந்த கேதுவுடைய சம்பந்தம் பலமா வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு அப்படின்றது அதிகமா வேலை செய்யும். அடுத்தவங்க சொல்றதை விட தன்னுடைய உள் மனசுக்குள்ள என்ன தோணுதோ, தன்னுடைய உள் மனசுக்குள்ள தோன்ற விஷயத்தை மட்டும்தான் அதிகமா செய்வாங்க. ஒரு ஜாதகத்துல கேது, லக்னாதிபதி, சூரியன், புதன் பலமா சம்பந்தப்பட்டாலே அடுத்தவங்க பேச்சு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க, தன்னுடைய சிந்தனை மட்டும்தான் செயலாக்குவாங்க. ஆனா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. என்ன கொஞ்சம் லேட்டா ஜெயிப்பாங்க, லேட்டா ஜெயிச்சாலும் லேட்டஸ்டா ஜெயிக்கிற மாதிரி வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகம் லக்னத்துல, இந்த 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகம் அடுத்ததா 5ஆம் அதிபதி குரு புதன் சூரியன், இந்த காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல அமைஞ்சிருச்சுன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா எதுவுமே சுயமா செய்யக்கூடிய, ஒரு சுயமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இப்ப 5ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல பலமாகுதுன்னா, 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பலமானாலே அவங்க எதையுமே சுயமா தான் முடிவெடுப்பாங்க. 5ஆம் அதிபதி 5ஆம் பாவகம் இதோட குரு புதன் சூரியன் பலமா சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்கெல்லாம் எதுவுமே சுயமா தான் சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ஜாதகத்துல, சனி ஒரு நல்ல நிலையில இருக்காருன்னு வைங்களேன், ஓரளவாவது நல்ல நிலையில இருந்தால் இவங்க சுயமா தான் எதையுமே செய்வாங்க. அடுத்தவங்களுடைய அறிவுரைகளோ அட்வைஸோ எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க. சனி ஆட்சியா இருந்தாலும் சரி, அல்லது உச்சமா இருந்தாலும் சரி, அல்லது பகை வீட்டிலே இருந்தாலும் ஓரளவு பலமா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில மெதுவாதான் சக்சஸ் அப்படின்றது இருக்கும். ஏன்னா இவங்க சிந்திச்சு செயல்படக்கூடியது மெதுவாதான் ஒரு சக்சஸ் அப்படின்றத கொடுக்கும். ஆனா அப்படி மெதுவா வரக்கூடிய சக்சஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும், அது அவங்கள விட்டு போகவே போகாது. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் அல்லது 10ஆம் அதிபதியோடவோ அல்லது 10ஆம் பாவகத்தோட ஒரு சம்பந்தம் பலமா இருக்குன்னு வைங்களேன். பலமான சம்பந்தம்னா அந்த கிரகத்தை பார்க்கக்கூடியது அல்லது அந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல இருக்கிறது, அல்லது அந்த கிரகம் 10ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே இந்த சனி பகவானும் இருக்கிறது. சரிங்களா? இப்படி 10ஆம் பாவகத்திற்கோ அல்லது 10ஆம் அதிபதிக்கோ ஒரு பலமான சம்பந்தம் இந்த சனி பகவானுக்கு ஒரு ஜாதகத்துல இருந்து ஆட்சி உச்சமாவோ இருந்துட்டால் இவங்க அடுத்தவங்களுடைய தயவு இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் மட்டுமே வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. இப்போ நாம சொன்ன இத்தனையுமே ஒருத்தருக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி புதன் பலமா சம்பந்தப்பட்டாலே அவங்க அடுத்தவங்களுடைய அறிவுரையை கேட்க மாட்டாங்க, அடுத்தவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. தன்னுடைய மனசுக்கு தன்னுடைய அறிவுக்கு என்ன தோணுதோ, தன்னுடைய முடிவு என்னவோ அதைத்தான் செய்வார்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதாவது லக்னாதிபதி புதன், அடுத்ததா சூரியன் 5ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டாலும் சரி, அல்லது சூரியன் 5ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டாலும் சரி, இவங்களும் அப்படித்தான் இருப்பார்கள். கேது லக்னாதிபதி பலமா சம்பந்தப்பட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களும்
தன்னுடைய சுய அறிவுனால தான் எதையும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ புதன் ஒரு ஜாதகத்துல கன்னி ராசியில உச்சமா இருந்து ஆட்சி விடும், அதான் மூலத்திரிக்கோண விடும், அதான் கன்னி ராசியில புதன் இருந்து சனி பகவானோட பலமா சம்பந்தப்படுறார் அப்படின்னாலும் அவங்களும் அடுத்தவங்களுடைய அட்வைஸ கேட்க மாட்டாங்க. தன்னுடைய சுய முடிவுக்கு தான் எதையும் செய்வார்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 5, 9ஆம் பாவகம் பலமானாலும் அவங்க தன்னுடைய சுய முயற்சியால தான் அதிகமா, சுய முயற்சி சொல்ல வர்றது சுய அறிவு, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தான் எந்த ஒரு செயல்களையும் செய்வார்கள். மற்றவர்களுடைய அறிவை நம்பி எதையும் செய்ய மாட்டார்கள். இந்த மாதிரி எல்லாம் இருந்தால், இப்ப நான் சொன்ன இந்த ஜாதக அமைப்பு, இந்த கிரக அமைப்பு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டார்கள். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் சரி அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க பிசினஸ் சம்பந்தப்பட்டது ஏதாவது பண்ணாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணாலும் சரி, அல்லது ஜோதிட லைன்ல இருந்தாலும் சரி, ஒரு ஜோதிடரா இருந்தாலும் சரி, இதுல இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் தன்னுடைய சுய திறமையினால சுய அறிவை பயன்படுத்தி செய்வாங்க. அதனால வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த பதிவுல பாரம்பரிய ஜோதிடப்படி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொன்னோம். என்ன விஷயம்? அடுத்தவர்களுடைய அறிவுரைகளை பயன்படுத்தாமல் தன்னுடைய அறிவை மட்டுமே பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும். இந்த கிரக அமைப்பு மட்டுமே தன்னுடைய அறிவை நம்பி ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிப்பார்ன்றது கிடையாது. இன்னும் எவ்வளவோ கிரக அமைப்புகள் இருக்குது. இங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்துற மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பெய்ட் கன்சல்டேஷன் உண்டு. அதாவது கட்டணம் கட்டி தனிப்பட்ட முறையில பர்சனலா உங்களுடைய ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர், ராசி, நட்சத்திரம், லக்னத்தை டைப் பண்ணி அனுப்பணும், அல்லது ஜாதகத்தை போட்டோ பிடிச்சி அனுப்பணும். உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னவோ அதை கேட்டணும். உங்க கேள்விக்கு மட்டுமே பதில் கிடையாது. அதையும் தாண்டி உங்க வாழ்க்கைக்கு தேவையான மற்ற விஷயங்களும் என்னுடைய பார்வைக்கு வந்த விஷயங்கள் நீங்க கேட்காமலே சொல்வேன். அப்புறம் பேசும்போது நீங்க ரெக்கார்டிங் போட்டுக்கலாம், என்னென்ன பலன் சொன்னோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க அதை கேட்டுக்கலாம். என்னைக்கு அமௌண்ட் அனுப்புறீங்களோ அன்னையில இருந்து ஒரு நாள் அல்லது 2 நாள், அதிகபட்சம் 3 நாள், அதுக்கு மேலாம் போகாது. அந்த ஒரு நாள் 2 நாள்லயே பேசுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதை நீங்க அப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பேசலாம், பிஸியா இருந்தா உங்க வேலையை பார்க்கலாம். எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப நீங்க பேசலாம். மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அப்போ பேசலாம். இந்த ஜாதக பலன் கேட்கிறப்ப இந்த அவசரமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போலாம்லாம் வராதிங்க. யாருக்கிட்டையும் அப்படி பார்க்காதீங்க. பொறுமையா ரிலாக்ஸா பாருங்க, பேசுங்க. அப்புறம் நம்ம கிட்ட இந்த பிரீமியம் கட்டி பாக்குற மாதிரி 1/4 மணி நேரம் பேசினா இவ்வளவு, 1/2 மணி நேரம் பேசினா இவ்வளவு, 1 மணி நேரம் பேசினா இவ்வளவு, அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரே அமௌண்ட் தான், பிக்சட் அமௌண்ட். அது நீங்க உள்நாட்டுல இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான். ஒரு ஜாதகத்துக்கு 1051 ரூபாய், 1051. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. 96 55 0 87 405 9655 087 405. இப்போ
எந்த ஒரு இதுக்குமே பாத்தீங்கன்னா அட்வைஸ் கேட்கறது தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்வைஸ் கேட்கலாம், ஆனா அதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், நமக்கு திருப்தியான விஷயங்களை எடுத்துக்கணும், திருப்தி இல்லாத விஷயங்களை விட்டுறணும். ஆனா எல்லாரும் அப்படி விடுவாங்களான்னா விட மாட்டாங்க. அட்வைஸ் கேட்கறது, இறுதியா ஒரு விஷயம் சொல்றேன், அட்வைஸ் கேட்கறது தப்பு இல்ல, 1000 பேத்துக்கிட்ட கூட நம்ம அட்வைஸ் கேட்கலாம். ஆனால் முடிவு சொந்த முடிவா இருந்தா மட்டுமே வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இப்போ இந்த வீடியோல நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். அனைவருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.